திருநெல்வேலியிலேருந்து அப்துல் கேட்குறாரு, நான் என் மகனுக்கு ஷஹீத் என்று பெயர் வைத்துள்ளேன். இந்த பெயர் நபி அல்லது ஹலீஃபா காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் யாருக்காவது இருந்திருக்கிறதா? மேலும் ஷஹீத் என்றால் அல்லாவின் பாதையில் உயிர் நீர்த்தவர் என்ற பொருள் உள்ளது. அப்படி இருக்கையில் உயிரோடு உள்ளவருக்கு இந்த பெயர் வைக்கலாமா? பெயரை ஷாஹித் என்று மாற்றிக்கொள்வது சிறந்ததா அப்படின்னு கேட்குறார். இந்த ஷஹீதுன்னு சொன்னால் உயிர் தியாகம் செஞ்சவருங்கிற அர்த்தம் மட்டும் அது கிடையாது. ஷஹீதுங்கிறதுக்கு முதல்ல அர்த்தம் பல அர்த்தம் இருக்கிறது. ஷஹீதுனா அறிவாளி, ஷஹீதுனா உண்மையாக உள்ளவர், ஷஹீதுனா கண்ணால் கண்டதை மட்டும் பேசுகிறவர், ஷஹீதுனா சாட்சி சொல்கிறவர். அப்படி ஒரு அர்த்தத்தில் உயிர் தியாகம் செஞ்சவருக்கு ஷஹீதுமாங்க. ஷஹீதுங்கிறது உயிர் தியாகிக்கு மட்டும்தான் சொல்லணுங்கிற ஒரு சொல்லு கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அறிஞருங்கிற அர்த்தத்தில் ஷஹீதுன்னு வைக்கலாம். உயிர் தியாகம் பண்ணாமல் அப்படி வைக்கிறமேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பேருக்கும் அர்த்தத்துக்கும் சம்மந்தம். உண்மையாளர்னு சாதிக்குன்னு பேர் வச்சு உண்ணான ஒரு புழு மூட்டையாக இருப்பான். அதையே பார்க்குறது, அவனுக்கு பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான். நம்ம அவன் என்ன மாதிரி இருப்பாங்கிறக்கா வைக்கலை, பொய் சொல்லாமல் இருக்கட்டுமே, உண்மையாளனா இருக்கட்டுமேங்கிறக்கா வைக்கிறது தான். அதனால் பெயர்கள் உயிர் தியாகம் பண்ணுனா தான் அந்த பேரை வைக்கணும்னா செத்த பிறகு தான் பேர் வைக்கணும். பிறக்கும் போது எப்படி உயிர் தியாகம் பண்ணுவார்? அப்போ உயிர் தியாகம் பண்ணவருங்கிற பேரை நாடி நீங்கள் வைக்கலை. அந்த நாளைக்கு உயிர் தியாகம் பண்ணக்கூடிய நிலை வந்தால் பண்ணுவார்னு கூட நினச்சி வச்சுருக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஷஹீதுன்னு பேர் வைக்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பெயர் கிடையாது. எந்த பேர் வேண்டாலும் வைக்கலாம். உயிர் தியாகிங்கிற பேரை கூட வைக்கலாம். எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்க? நாளைக்கு இவர் உயிர் தியாகம் பண்ண வேண்டி வந்தால் கூட என் பிள்ளை செய்வார். உண்மையாளர்னு வைக்கிறீங்க. உண்மையாளர்னு ஏன் வச்சிங்க? இனிமேல் அவர் உண்மையாளராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வைக்கிறீங்க. இனிமேல் உள்ளதை ஆசைப்பட்டு வைக்கிறீங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே, எல்லா பேருமே என்ன செய்கிறீங்க, அப்படி தான் வைக்கிறீங்க. சில சமயத்தில் வெள்ளையர்னு இருப்பான், கருப்பணசாமின்னு பேர் வச்சுருவாங்க. கண்ணங்கரன்னு இருப்பான், வெள்ளைசாமின்னு பேர் வச்சுருப்பாங்க. பேருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் ஒன்று. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களில் ஷஹீதுன்னு யாரும் இருக்கலை. அது கேட்குறீங்க, சஹாபாக்களில் யாருடைய பேரும் ஷஹீத் என்கிற நம்ம தேடி பார்த்த வரைக்கும் யாருக்கு அந்த வரலாறு கிடைக்கிறதோ அந்த தேடி பார்த்த வரைக்கும் நபித்தோழர்கள் யாருமே ஷஹீத் என்கிற பெயரில் இருக்கலை. ஷஹீத் என்றவரை ஷஹீத் ஆன பிறகு சொல்லுவாங்கள்ல, ஷஹீத் இப்ராஹிம் அவருக்கு ஷஹீத் ஆயிடுவார், அது பட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு வைக்கப்பட்ட இயற்கை பேராக என்ன செய்யலை, ஷஹீதுங்கிறது இருக்கலை. இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்க வைக்கலைங்கிறனால வைக்கக்கூடாது. நமக்கு தடை இருக்கான்னு தான் பார்க்கணும். அதனால் ஒரு சஹாபியும் நம்ம அறிஞ்ச வரைக்கும் ஷஹீதுங்கிற பேரில் இல்லை. ஆனால் ஷஹீதுன்ற பேரை உயிர் தியாகிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் வைக்கலாம். என்னுடைய மகன் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் உயிர் தியாகம் செய்வார் அப்படின்னு நினைத்து நீங்கள் வைக்கலாம். அல்லது ஷஹீத் என்றால் அறிஞர்ன்ற அர்த்தம் இருக்கிறது, அறிஞராக இருக்கட்டுமே அப்படின்னு வைக்கலாம். அப்போ ஷஹீதுன்னா உண்மை பேசுகிறவர்னு அர்த்தம் இருக்கிறது, அதுக்காக வேண்டி இருக்கலாம். ஷஹீத் என்றால் சாட்சி சொல்கிறவர், பல அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு அர்த்தத்தை நாடி வைக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது சில சஹாபாக்கள் யாரும் வச்சதாக இல்லை.